ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுக்கிரனுடைய பதிவுகள் இப்போது பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயங்க. அதாவது ஆண் ஜாதகங்களில் சுக்கிரன் தான் மனைவியாக வருங்க. அதே போல் சுக்கிரன் தான் சுகம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் காரகராகிறாரு. அதனால் அந்த ஆண் ஜாதகங்களில் சுகம்ங்கிற விஷயமும் மனைவிங்கிற விஷயமும் எப்படி அமைஞ்சால் அந்த ஜாதகர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சுக்கிரன் நல்ல தன்மையோட இருக்கிற ஒரு ஆண் ஜாதகத்துக்கு அவரோட வாழ்க்கையில் அவங்க மனைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேறு நிறைய விஷயங்களும் இருக்குது. இருந்தாலும் சுக்கிரன் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா 90% அந்த ஆண் ஜாதகத்தில் மனைவி ரொம்ப அருமையாக அவருக்கு அதிர்ஷ்டவசமாக தான் அமைவாங்க. அதாவது ஒரு நல்ல தன்மையோட சுக்கிரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல் அந்த சுக்கிரன் 5ஆம் பாவ தொடர்பு 11ஆம் பாவ தொடர்பெல்லாம் வச்சுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் 5, 11ஆம் பாவ தொடர்புகளெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண் ஜாதகர் மிக 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 அதிர்ஷ்டசாலிங்க. அதாவது அந்த மனைவி இவர் மேலே தூய்மையான, அதாவது பாசம்னா சொல்ல முடியாத அளவுக்கு அவர் மேலே உயிரே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைப்பாங்கங்க. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி மனைவி. இவர் என்ன வேணாலும் பேசலாம், அவங்கக்கிட்ட எவ்வளோ ஜாலியாக வேணாலும் பேசலாம், கோயிச்சிக்கவே மாட்டாங்க. அதாவது என் ஆஃபீஸில் எதிர் டேபிளில் ஒரு பொண்ணு இருக்குமா, அது என்னையே பார்க்கும் அப்படின்னு சொன்னால் கூட அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நேற்று முதல்லாம் பார்க்குமா, இன்றைக்கி என்னை பார்த்து சிரிக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் அப்படியா, சரிங்க, நாளைக்கு நீங்களும் சிரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்புறம் சாயந்தரம் அவர் வீட்டுக்கு வரப்போ ரெடியாக இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் சிரிச்சிங்களா, அந்த பொண்ணு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது தான் கணவர் இன்னொரு பெண்ணாலையும் விரும்பப்படுறதை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஓ அப்படியா, ஒரு ஜாலியாக அதை எடுத்துப்பாங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி அவர் என்ஜாய் பண்ணுறாரு, தான் ஹஸ்பண்ட் அதை என்ஜாய் பண்ணுறத கூட இந்த பொண்ணும் என்ஜாய் பண்ணும். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் நான் பேசுனேன் அப்படின்னு சொன்னாருன்னா பிரச்சனை வந்துடும். என்ன பேசுனீங்க, அது என்ன சொல்லிச்சு, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு தான் கணவரை பார்த்து சிரிக்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தான் கணவர் அவங்க கூட போய் பேசுகிறப்போ அதை அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க கணவர் மேலே இருக்கிற சந்தேகமோ, இல்லை இவர் ஏதாவது தப்பு பண்ணிடுவாரோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயம் இல்லைங்க. தான் கணவர் அடுத்த பெண்கள் தான் கணவரை பார்க்குறது இவங்களுக்கு பெருமை. ஆனால் தான் கணவர் அடுத்த பெண்களை பார்க்குறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் தன்னை மட்டும்தான் பார்க்கணும். அது அவர் அவங்களுடைய உடைமை. அவங்க அவரை ரொம்ப விரும்புகிறாங்க இல்லையா, அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க இல்லையா. அது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு உடைமை. அது எப்படி தனக்கான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்களோ அது மாதிரி கணவர் அப்படிங்கிறதும் தன்னுடையது. தன்னுடைய கணவர் அடுத்த பெண்களோட பேசுகிறத எந்த ஒரு மனைவியும் விரும்பவே மாட்டாங்கங்க. அது என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனால தான் அவங்களுக்கு பார்க்குற வரைக்கும் சிரிக்கிற வரைக்கும் ஏற்றுக்க முடிஞ்சு அவங்களால. அதுக்கப்புறம் அவங்க கூட போய் பேசுகிறதையும் பழகிறதையும் அவங்களால ஏற்றுக்கவே முடியாதுங்க. அதனால் எவ்வளவு தான் மனைவி அந்த இது வரைக்கும் இருக்காங்களோ அத்தோடு நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே நான் பேசுனேன்னு சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்கல்ல. அவங்க உங்களை குடஞ்சி எடுத்துருவாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க, அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, அப்படியெல்லாம் கேட்பாங்க. அவங்க உங்களையே பார்க்குறாங்களா, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னெல்லாம் கூட கேட்பாங்க. அதனால் பேசுகிற வேலையெல்லாம் போய் அவங்க கூட பேசுகிறதுலாம் வச்சுக்காதீங்க. இவங்கக்கிட்ட என்ன சொல்லணும்னா,
அந்த பொண்ணு வேணால் பார்க்கட்டும், எனக்கு என்ன வேலை இல்லையா, நான்லாம் பார்க்க மாட்டேன், இப்போல்லாம் நான் நான் அடுத்த டேபிளுக்கு மாறிட்டேன், அந்த பொண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரியாத மாதிரி நான் டேபிள் மாறிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்கங்க. அதுக்கப்புறம் நான் பேசினேன் அப்படின்னெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் பிரச்சனை வேறு இடத்துல வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இது குத்தி காட்டி பேசுவாங்க. எனக்கு தெரியாதா அவங்கள, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அதை நிறுத்திட்டு அவங்கக்கிட்ட இருந்து நீங்களே பார்த்தா கூட பேசினா கூட அவங்கக்கிட்ட சொல்லாமல் தப்பிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதே போல் இந்த 5-11 பாவ தொடர்பு இருக்கிற ஒரு நல்ல தன்மை சுக்கிரன் இருக்கிற ஜாதகர்களுக்கு மனைவியால் எந்த பெரிய பிரச்சனைகளும் வராதுங்க. அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாது, ஒரு பிரசவம் கூட ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அது 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, அதனால் பிரசவம் கூட அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் அவங்க ஆயுளும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இவங்க எந்த விஷயத்துக்கும் கேட்டு சும்மா தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு அந்த நகை வாங்கி கொடுங்க, இந்த புடவை வாங்கி கொடுங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின் ட்ரிப் போகிறாங்க நம்மளும் போகலாம், அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டாங்க. இப்போது முடியுதோ அப்போ என்ன வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க, எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சந்தோஷமாக போவாங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன சின்ன கோவங்கள், ஒரு மனைவியாக ஒரு கோவங்கள் இருக்கும், எனக்கு எதுவுமே நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன அழுகை, அதோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக நல்லா 2 பேரும் அந்யோன்யமாக சந்தோஷமாக நல்லா இருப்பாங்க. ஒரு கோவத்துக்கு பக்கத்தில் போய் சரிம்மா சரி ஒன்று நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் போதும். அதுக்கப்புறம் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, அதோட நிறுத்திப்பாங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வரவே வராதுங்க. அதனால் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு ஜாதகருக்கு அந்த மாதிரி மனைவி தான் கிடைப்பாங்க. வேறு மாதிரி மனைவியெல்லாம் கிடைக்கவே மாட்டாங்க. அவங்கவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் நம்ம திருமண முடிவுகளை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய வருமானமும் கிடைக்காது. அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, சம்பாரிச்சு கொண்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மேபி உங்களுக்கு அவங்க வீடு வசதியான வீடாக இருந்தால் உங்களுக்கு அந்த பெண் மூலமாக திருமணத்தப்பவே நிறைய நகைகள் வரதட்சணை கிடைக்கலாம், அல்லது பின்னாடி அவங்க வீட்டிலேருந்து உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கலாம். அதுதான் கிடைக்குமோ தவிர நல்ல தன்மையோட சுக்கிரன் இருக்கிற ஜாதகர்களுடைய மனைவிகள் வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே அவங்க ஏதோ ஆசைப்பட்டு வேலைக்கு போனால் கூட அவங்கள நிறையலாம் சம்பாரித்து கொண்டு உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க தான் யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்க வச்சுப்பாங்க, இல்லை அவங்க தேவைகளை நிறைவேற்றிக்குவாங்களோ தவிர அவங்களால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பெருசாக கிடைக்காது. இப்போ அந்த ஜாதகர் அந்த பொண்ணுக்கு ஒரு வேளை வல்லத்தன்மை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லைங்க. அதனால் உங்களுடைய சுக்கிரன் நல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அந்த பெண்கிட்ட இருந்து ரெகுலர் வருமானம், அதாவது மாத வருமானம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.